வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, குரு பயிற்சிக்கான பலன்கள் கன்னிராசிக்கு நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே 9 நவகிரகங்கள்ல மிக முக்கியமான சுப கிரகமான குரு. எப்பவுமே குரு பார்வைப்பட்டா கோடி நன்மை நம்ம சொல்லுவோங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சுப நிகழ்ச்சிகள் நமக்கு நடக்கணும்னா மெயினா ஸ்ட்ராங்கா இருக்கிறவர் யாருன்னா குரு பகவான். அந்த குரு ரிஷப ராசியில 1 வருட காலமா இருந்தாரு. இப்ப மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு ரிஷப ராசியில இருக்கிற குரு மிதுன ராசிக்கு வரப்போறாரு. அப்படி மிதுன ராசிக்கு வரும் பொழுது உங்களுக்கு தொழிற்ஸ்தானத்துல 10ல குரு கன்னி ராசிக்கு வராது. அப்படி வரும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பா தொழிற்ஸ்தானங்கிறது நல்லா இருக்கும். அது உங்க ராசிக்கு 2ஆம் வீட்டையும் 4வது வீட்டையும் 6வது வீட்டையும் பாக்குறாரு. 2, 4, 6 இடத்தையும் குரு பார்வைப்படுறாரு. அப்படி குடும்பஸ்தானம் கன்னிராசி பொறுத்தளவுல குடும்பஸ்தானத்தையும் பாக்குறதுனால குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகம். நிம்மதியான வாழ்க்கை நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்குங்க. நிறைய பேருக்கு பாத்துட்டீங்கன்னா தொழிற்ஸ்தானத்துல குரு உட்காரும் பொழுது தொழில் முடக்கம் பண்ணிருமோ, இல்ல ஏதாவது ஒரு பாதிச்சிருமோ அப்படி நிறைய பேர்த்துக்கான கேள்விகள் இருந்திருக்கும். பட் தொழில் ஸ்தானத்துல உங்களுக்கு அது ஏதாவது ஒரு பாதிப்பு வருது அப்படின்னு இருந்ததுன்னா அந்த குரு உங்களுக்கு அந்த மிதுன ராசி பகை பெற்றிருந்தாலுமே கூட அந்த குரு உங்களுக்கு நல்லது பண்றதுக்கான வாய்ப்புகள் அமையும். ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு தொழில்ல மந்தன்ல இருக்கும். உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இல்லாத தொழிலா இருக்கும். வெளியூர்ல போயிருப்பீங்க, வெளிநாடு போயிருப்பீங்க, சொந்த தொழில் பண்ணியிருப்பீங்க. தொழில் பண்ணி நமக்கு வருமானமே வரலையே, நமக்கான ஒரு உயர் பதவிகள் கிடைக்கல, அங்கீகாரம் கிடைக்கல, ஏதோ ஒரு கடமைக்காக நம்ம வேலைக்கு போயிட்டு இருக்கோம், கடமைக்காக சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் இப்ப அந்த குரு உங்களுக்கு தொழிற்ஸ்தானத்துல 10ல இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு இடையூறுகள் இல்லாம நிரந்தரமான தொழிலுங்கிறது கண்டிப்பா அமையும். அது அந்த மிதுனத்துல இருக்கிற குரு உங்க ராசிக்கு கன்னிராசிக்கு 2ஆம் இடத்தையும் சுக்கிரனோட வீட்டுல குரு பார்வைப்படுறது, குடும்பஸ்தானத்துல படுறாரு. அப்படி குடும்பஸ்தானத்துல அந்த குரு பார்க்கும் பொழுது குடும்பத்துல நல்ல நிகழ்ச்சிகள் கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம மாணவ செல்வங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் கண்டிப்பா கிடைக்கும். இதுக்கு முன்னாடி பாத்துட்டீங்கன்னா கன்னிராசி பொறுத்தளவுல பழைய சிந்தனைகள் எல்லாம் யோசிச்சு நீங்க கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க. நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் நிச்சயம் இந்த குரு கண்டிப்பா ஒரு மாணவ செல்வங்களுக்கு உயர் பதவிகள் தேடி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாம நல்ல மதிப்பெண்கள் கண்டிப்பா கொடுக்கும். நாம எதிர்பார்த்த மாதிரி ஸ்கோர் வரல அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டவங்களுக்கு எல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கண்டிப்பா கிடைக்குங்க. உங்களுக்கான உயர் பதவிகளோட பாராட்டுகளும் கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் கன்னிராசி பொறுத்தளவுல ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாமா, இல்ல ஏதாவது பேங்க் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணலாமா, ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணலாமா, ப்ரொஃபசர் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணலாமா அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் கட்டாயம் இந்த கன்னிராசி பொறுத்தளவுல உங்களுக்கு உயர் பதவிகள் தேடி வரும். நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா ரொம்ப வருஷமா ஒரே இடத்துல ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஒரே இடத்துல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கான ஒரு நிலை இல்லாத ஒரு தொழிலுங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அவங்களுக்கும் நிச்சயம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நிலையான தொழிலாகவும் நிரந்தரமான தொழிலாகவும் உயர் பதவிகளும் உயர் வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாகவும் கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம வெளியூர்ல போய் ஒரு ஒர்க் பண்றவங்க விசா கிடைக்கல, எனக்கான அங்கீகாரம் வரல, எனக்கான உயர் பதவிகள் வரல, மேல் அதிகாரிகளோட சப்போர்ட் இல்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட அவங்களுக்குமே இந்த வருடம் கண்டிப்பா மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டும் உயர் பதவிகளும் உயர் சம்பளமும் கண்டிப்பாங்கிறது கிடைக்கும். அது மட்டும் இல்லாம 4ஆம் இடத்தையும் குரு பாக்குறாரு. உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தையும் குரு தனுசு ராசியை பார்க்கும் பொழுது அந்த 4ஆம் இடத்துக்கு தாய் வகையில உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா சப்போர்ட் இல்லாம இருந்ததுன்னா சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். நீங்க பாத்துட்டீங்கன்னா யாரு நீங்க சில டயத்துல நம்பி போனவங்க எல்லாமே உங்களுக்கு தீமைகளா நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப தாய்க்கு பாத்துட்டீங்கன்னா மருத்துவ செலவு, நம்ம சம்பாதிக்கிற பணம் எல்லாம் மருத்துவ செலவுகளை செலவு பண்ணிட்டு கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தா கூட
அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல ஒரு முன்னேற்றங்கிறது கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு சத்தான உணவுகள் சாப்பிட்றத விட நீங்க மருத்துவ மருந்து சாப்பிட்றது கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும். நிறைய பேத்துக்கு வந்து அம்மாவுக்கு வந்து கெண்டங்கள் கொடுத்துருக்கும், அவங்களால கடன் தொல்லைகள் கொடுத்துருக்கும், அவங்களால நிம்மதி இல்லாம இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பலனுங்கிறது கண்டிப்பா கொடுக்கும். உங்களுடைய அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் வரும். அவங்களுக்கு ஒரு மன நிம்மதிங்கிறது கண்டிப்பா கொடுக்கும். அது மட்டும் இல்லாம திருமணம் ஆகாதவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் திருமணங்கிறது நடக்கும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கு. நிறைய பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்ட முடியல, இடம் வாங்க முடியல, திருமணம் அமைக்க முடியல, குழந்தை பாக்கியம் இல்ல, கடன் கட்ட முடியல, வாகன யோகம் நமக்கு அமையல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இப்ப இந்த காலகட்டத்துல குரு பயிற்சியினால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே அசையா சொத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு அமையும். பட் என்னன்னா 6ஆம் இடத்துல குரு பார்க்கும் பொழுது உங்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் கண்டிப்பா அமையும். கடன் தொல்லைகள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்கிதான் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடன் கட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது கண்டிப்பா கொடுக்கும். நீங்க யாருக்காவது ஒருத்தருக்கு ஜாமீன் எழுந்தோ சப்போர்ட் கொடுக்கல் வாங்கல் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க கூட சில டயத்துல உங்களை ஏமாத்தி போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். அவங்க ஏமாந்ததை உணர்ந்து உங்ககிட்ட மறுபடியும் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு காலகட்டமும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நிச்சயம் நடக்கும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்களும், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும், பொருளாதாரத்துல உயர் பதவிகளும், நிரந்தர தொழிலும், நிரந்தர வருமானத்தையும் கட்டாயம் கொடுக்கும். பட் இதுல வந்து நம்ம சொன்னதுல உங்களுக்கு வந்து ஒரு பொது பலன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது உங்க சுய ஜாதகத்துல குரு உங்க சுய ஜாதகத்துல எந்த இடத்துல குரு இருக்காரு, அந்த குரு உங்க சுய ஜாதகத்துல யோகக்காரங்கனா இல்ல பாதகாதிபதியா இல்ல நடக்கிற திசை வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கான்னு நீங்க மெயினா தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா குரு வந்து ஒருவரோட ஜாதகத்துல வந்து பாத்துட்டு யோகமா இருக்கும். ஆனா அதுவே வந்து பாத்தீங்கன்னா சில ஜாதகத்துல வந்து தோஷமா கூட மாறி இருக்கலாம். அந்த தோஷமா இருந்ததுன்னா அதுக்கான ஸ்டெப் நிறைய பேர் எடுத்திருக்க மாட்டீங்க. அதுக்கான ஸ்டெப் நீங்க எடுக்கும் பொழுது என்னன்னா இந்த கோச்சாரப்படி குரு மாறும் பொழுதும் உங்க சுய ஜாதகம் 2 நல்லா இருக்கும் பொழுது என்னன்னா நீங்க தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கும். அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க. இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடியே உங்க சுய ஜாதகத்தை பார்த்து என்னென்ன வழிகள் நம்ம போகலாம். இப்ப நம்ம சொன்னதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொது பலனுக்கு சேர்ந்தது. இது எல்லாமே உங்களுக்கு முழுமையா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பா கூட அமையும். அதனால உங்களுடைய சுய ஜாதகம் நீங்க பார்த்து தெரிஞ்சு அதனோட நீங்க வழியில் போங்க. நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பில் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.